தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பெரிய ஆள், அவருக்கு மட்டும் தான் எல்லா விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லி பலவிதமாக பேசுறதா சொல்லி திமுக சார்பில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ சாட்டை துரைமுருகன் சேனலில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்லுவார் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மீத்தேன் பீத்தேன்னு சொல்லி பல போராட்டங்கள் நடத்தினாகவும் பல அடக்குமுறையில் போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் செய்கிறதாகவும் 230 நாள் ஜெயிலில் போயிருந்ததாகவும் சொல்லி பல கதைகளை சொல்லுவாப்புல. எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார்? உண்மையாகவே திட்டமிட்டு திமுகவினால் கைது செய்யப்பட்டாரா, இல்லை வாய் சரியில்லாமல் கண்ட இடத்துல கண்ட மாதிரி பேசிக்கிட்டு தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டாரா அப்படின்னா வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாட்டி போகலாம். சாட்டை துரைமுருகன் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட்டாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, சாட்டைன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதற்கு அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நாம் தமிழ் கட்சியினருக்கு ஆதரவாக மட்டும்தான் பேசுவார். டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எந்த கட்சிகள் மீது நியாயமாகவே இருந்தாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் தான் சப்போர்ட்டாக பேசிட்டு வருவார். ஒரு வீடியோ நீங்கள் எடுத்துக்காமீங்க, நாம் தமிழ் எகென்ஸ்டாக பேசின மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்காமீங்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக போடுவாப்புல, இந்த இன்ட்ரோ போடுவாப்புல, அண்ணன் தம்பி சொந்தம் வந்தம் எதையும் பார்க்கக்கூடாதா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி எல்லா ஒரு விஷயம் போட்டு ஆனால் நியாயம் எப்பயுமே சொல்ல மாட்டாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்கு சார்ந்து தான் கண்டிப்பாக பேசுவார். சரி, அவர் எதற்கெல்லாம் கைது செய்யப்பட்டார்? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அப்படி இப்படி அவர் பெரிய ஆள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன், அவர் எதற்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் இன்டர்வியூ சொன்னார், என்னுடைய பச்சில குழந்தையை கூட என்னுடைய பார்க்க விடாமல் என்னோட 230 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து புழல் சிறையில் வச்சுருந்தாங்க. நிறைய அடக்குமுறைகள், ஒடக்குமுறைகள், என்னை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை திட்டமிட்டு கைது செய்யப்படுது. நான் வந்து பேசுறது திமுக தாங்க முடியலை, அதிமுக தாங்க முடியலை. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கைது செய்யறதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோனை வந்து வருண்குமார் என்கிற ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு திருச்சி சூர்யா அவர்கிட்ட கொடுத்து ஆடியோ வந்து இப்போ பொதுத்தளங்களில் வெளியிடுவதாகவும் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லிகிட்டே இருப்பார். உண்மையாகவே அண்ணன் எதற்காக கைது செய்யப்பட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது பொய்னா, நான் வந்து திமுகக்கோ இல்லை அதிமுகக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கோ யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், நான் வந்து எந்த கட்சியும் சொல்லலை, ஒன்றும் பண்ணலை. கைது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து போயிட்டு பிரபாகரன், அதாவது வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடு பூந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் மிரட்டி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது வந்து சாட்டை துரைமுருகனுடைய பேரும் வந்துச்சு. அது வந்து ஒரு வழக்கு. சரி, ஓகே. 2வது வழக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் என்ன பண்ணணும், நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையை பிளந்து கொண்டு போகிறாங்க, மழைனால நிறைய இயற்கை சீரழிவுகள் இருக்குது, அதெல்லாம் நீ பேசலாம் தப்பு கிடையாது, இது எல்லாருமே பேசக்கூடிய விஷயம். நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்மளை பாதுகாக்கிறது நம்ம ரொம்ப நம்மளுடைய கடமை, அதை நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணாப்புல, சாட்டை துரைமுருகன் மைக்கு கையில் கொடுத்தோடனே தன்னை பெருசாக நினச்சி பார்ப்புல, எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி செய்கிறான்னா, இங்கே நல்ல அப்பனுக்கு பிறக்காத வேணா ஆட்சி செய்கிறன்ற மாதிரி நல்ல அப்பன் பிறந்தவன் அங்கே ஆட்சி செய்கிறான், நல்ல அப்பனுக்கு பிறக்காதவன் இங்கே ஆட்சி செய்கிறான்னு சொல்லி தமிழகத்தில் இருக்க ஒரு சிஎம்மை பொது இடத்துல இப்படி கொச்சையாக பேசுகிற ஒருத்தவனை கைது செய்யாமல் என்ன நீ பேசலாம் ரைட்டுப்பா, நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு ஆராய்ச்சி எடுத்து பண்ணுவாங்களா? அவன் வந்து நார்மலாக நீ பேசிட்டு போது கைது செஞ்சால் பரவாயில்ல கிடையாது. நீ முதலமைச்சரை வந்து பார்த்தா அப்படின்னா மிகப்பெரிய என்னதான் இருந்தாலும் உனக்கு வந்து கட்சி பிடிக்கல, ஒரு கொள்கை பிடிக்கல, ஆனால் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை வந்து நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் இங்கே இல்லை, ஆட்சி பண்ணலை அப்படின்னு சொல்லும் போதே பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அதனால தான் கைது செஞ்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்குது. நாம் தமிழ் கட்சியுமா கூட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க, பிரச்சாரம், அதாவது ஓட்டு கேட்டு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கூட அந்த சீமான் அவர்கள் கூட அதிமுக கெஞ்சிருப்பாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மாக்கெல்லாம் ஓட்டு கேட்டு வந்தேன், இப்போ வந்து உங்கள் புள்ள நிற்கிறேன், எனக்கு வந்து ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேசியிருந்தாரு. அந்த மேடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த கள்ளம் துணம் கொண்ட அந்த கருணாநிதியை பற்றி ரொம்பவே தரைகுறைவாக ஒரு பாட்டு பாடினார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டாளன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை பயன்படுத்துகிறாரு. சண்டாளன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சாட்டை துரைமுருகனுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டை பயன்படுத்திட்டான்னு சொல்லி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய கொள்கைகளையும் உன்னுடைய சித்தாந்தங்களையும் எடுத்து சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுகள் நியாயமாக இருக்கும்.
இது மறைந்து போன அவர் நல்லவர் கெட்டவர் ரெண்டாவது விஷயம். நீ மறைந்து போன ஒரு தலைவரை கொண்டு வந்து பொது இடங்களை வச்சு நின்றுக்கிட்டு நீ கள்ளத்தனம் பண்ண கிராதகன்னு சொல்லி ஒரு கேவலமாக ஒரு பிச்சைத்தனமாக ஒரு எச்சத்தனமாக நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் பேசலாம் சாட்டை துணுமன் பேசலாம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நமக்கே கடுப்பாக அடிக்கடி. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயை திறந்தாலே மசுராண்டி மயிறு மட்டை ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு நீ என்ன சொல்கிறேன்னா உன்னை சார்ந்தவங்களை நீ பேசு, உனக்கு உரிமை கொள்ளுது. மற்ற ஒரு கட்சியினவரை நான் ஒரு முதலமைச்சராக இருக்க ஒரு அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ பேசுறது மிகப்பெரிய தவறா இல்லையா? இவர் பண்ணது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்தலாட்டம். அது மட்டும் இல்லாமல் பண்ணது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியாமல் பேச்சுக்கிட்டு அவனே இவனே ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் எங்கள் ஆட்சி செய்யறான் இங்கே அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா எவன் பொத்திட்டு இருப்பானா. அதற்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதிக நாள் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதற்காக தான் இருந்திருக்காரு. ஆனால் அதை விட்டு என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது இடங்களில் பேச விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அடக்குமுறை எவ்வளோ ஒடுக்குமுறை, திமுக ஆட்சினால இப்படி தான் அப்படி தான் சொல்கிறேன். நான் என்ன திமுக நல்லது பண்ணுறாங்க கெட்டது போட்டால் ரெண்டாவது விஷயம். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள். திமுக அரசு ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை கொண்டு வராங்க. அது சாட்டு திரும்ப அந்த மேலே கூட பேசியிருப்பாரு. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீ பேசினியப்பா என்ன கொடுத்து தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது கொடுத்துட்டாங்க. 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே, மறக்க முடியாத உண்மை தான். ஆனால் ஒரு 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 வளம் ஒரு விதிமுறை இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது. அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துருமன் பேசினால மட்டும்தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு வன்மத்திலேயோ உங்கள் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்லாம் கிடையாது. அதுதான் உண்மை. சரியா? தயவு செஞ்சு அவர் சொல்லுவார் அவர் சேனலில் எவ்வளோ அடக்குமுறை எவ்வளோ ஒடுக்குமுறை, நீத்தேன் போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படி இப்படின்னு எல்லா போராட்டமும் அவங்க மட்டும் தான் நடத்துறதாகவும் மற்ற யாருமே போய் நிற்காத மாதிரியும் சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அவர் கதையை அவங்க கட்சியினர் நம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எச்சைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யாரும் பேசாதீங்க தயவு செஞ்சு. என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கமாண்டில் வந்து நான் வந்து தப்பாலாம் ஒன்று பேச கிடையாது. அவர் எதற்காக ஜெயிலுக்கு போனாலும் மட்டும் தான் சொல்கிறேனே தவிர ஒரு அரசு அதிகாரியவோ ஒரு முதலமைச்சரையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரமுறை இருக்குது விமர்சிக்கிறதுக்கு. அளவு மீறி விமர்சிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அப்படி தான் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.